அறிஞர்கள் பிறந்த நாடு, ஆராய்ச்சி உண்மை கண்ட நாடு. என் நாட்டிலே பொன்னாக கூடிய இந்நாட்டு மண்ணுக்கு மகனாக பிறந்து தத்துவன பெயரோடு சிறப்போடு வந்திருக்கிறேன். இருந்தாலும் அனுதினமும் என்னுடைய தாயை பார்ப்பதற்கும் சந்தோஷமாக சென்று தாயை பார்க்க வேண்டும். இது கண்ணி தமிழாக இந்த நீ எப்படியா பார்த்தவன் எனக்கு தானே தெரியும். நல்ல பையன் என்ன நல்ல பையன் இளவரசரை தேடி ஓடி வருகின்றோம். கண்டனை படிவில்லை இளவரசரை அடுத்த வீடியோ பார்க்கலாம். உனக்கு இருக்குதா அங்க இருப்பா கிட்னி, இங்க இருப்பா மூளை. எங்க கண்டக்ட் மேட்ச் பண்ணி வச்சான். நீ சாப்பிட்டு வந்து கொத்தா பின்னாடி பட்டு பா. அப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. உனக்கு யாரோ மாத்தி வச்சுக்கிறாங்க. தமிழே தகராது, இதுல ஆங்கிலம் வரவா. உன்னை சொல்லி தப்பு கிடையாதா. ஆங்கிலத்துக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் தராங்க. அதனால தான் நம்ம தாய்மொழியோட தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே போகுது. 2600 மொழிகள் உலகத்திலே உண்டு. 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழியாக்கப்பட்டது. இதுல என் தாய்மொழியோட தமிழ் மொழி ஒரு மொழி. 2600 மொழிகள் எங்கே, 6 மொழிகள் எங்கே, இதுல தாய்மொழியோட தமிழ் மொழி எங்கே? யாருக்கு பெருமை? தமிழனா பிறந்திருக்கிற நம்மளுக்கு பெருமை. நம்ம என்ன பண்றோம், ஒரு அப்ளிகேஷன் கூட ஆங்கிலத்தில் தான் வருது. தமிழ் அழைத்து யார் போய் கேட்கறத? கவர்மெண்ட் கேட்டா கட்சிக்காரன் ஓட்டிக்கு வரான். எப்பா வேணா எப்பா நீங்க எதுனா கலையில் கூட போய் எந்த கட்சிக்காரன் உட்காந்து கொத்தா உள்ள வா போய் வரலாம் கூட்டு போய் என்ன சாத்தா என்னத்துக்கு நம்மளுக்கு வம்பு வந்தமா கூத்தாண்டமா வீட்டுக்கு போனோமா கொடு நம்ம வாய் வேற. ஏய் கம்முடாய் மொத்த அச்சு வாயை வச்சுருவோம். நான் கேட்குறேன் என்ன நான் கேட்டுக்கிறேன், நீ என்ன கேட்குற? அது உன்னே கேட்டா எப்படி அது? நான் கேட்டேன். சரி கேட்டு உன் ஆசையா. சரி வேணா யாரோ உனக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. ஆமா செய்யலா சொல்லு. செய்யலா எப்படியா? ஓ மயிருக்கா
என்னப்பா பண்ணுவேன்? அந்த ஆங்கிலத்தை எழுதணும் பார்த்தான்னு வச்சுக்க, இவரு செருப்பு எடுத்து அடிப்பான். அப்படியே இருக்கட்டும், நம்ம மொழியானா மயிர் காத்துன்னு சொல்லு. வர்ற நீ தெரிவித்த பிரகாரம் செல்வம் பிரபத்துவா. என்னடா இது? வீதி வீதியாக தேடி கண்டறிந்தோம், கண்டறிய முடியவில்லை. இளவரசரை என்ன செய்வது? ஐயா, ஆளுக்கு ஒரு திசையா போகணும். என்னடா மாத்தி மாத்தி சொல்லிங்கிற பையா? ஆமா, ஒரே திசையா போன பிடிக்க முடியாது. முடியாது, ஆளுக்கு ஒரு திசையா போகணும். நீ ஏரிக்கா போ, நான் ரோடே போறேன். என்ன நல்ல இடத்துக்கு தான் அனுப்புறேன். ஏண்டா நான் ஏரிக்கா போனாங்க சாப்பாடு போட்டு யாரும் வந்துடும். நீ ஏரி உள்ள பண்ண வச்சியா, நீ சூப்பரா நடந்து போவல. ஏரில செருப்பு மட்டும் கொடுக்காத, தப்ப தப்பன்னு ஓடி ஓடியாங்க. தெரிவித்த பிரகாரம் ஆளுக்கு ஒரு திசையாக செல்வோம். மனநலம் கொண்டு போனோம் தட்டனை. அப்படி இல்ல, கல்லாங்கப்படி இல்லாத குழந்தைங்க எங்க அப்பா உங்க அம்மா பாத்துச்சுன்னா சந்தோஷத்துல இப்ப வேற குழந்தைங்களுக்கு ஆமா கல்லங்கப்படம் இம்மா வந்து 4 போகுது பள்ளிக்கூடத்துக்கு 1வது. உங்க அம்மா பார்த்தா சீச்சிரி வந்து போறாங்களா? யார் வந்து போறாங்க? சீச்சிரி அட டீச்சரா டீச்சரா சொல்லலாம். ஆனா மத்தவங்க அம்மாக்கே அது மட்டும் தெளிவா சொல்லலாம். இப்ப பிறக்கும் போதே நம்ம மேல்தான் தப்பு, அவங்க மேல தப்பு கிடையாது. அட்டி பார்த்து கண்ணடியா கண்ணடியா கண்ணடினா அது அடிச்சுக்கணும் போது. என்ன சொல்லி தரணும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு, தாய்மார்கள் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது கூட கணவன் மனைவி சண்டை போடக்கூடாதான். சண்டை போட்டா கருவறையில் வளருகின்ற அந்த குழந்தை அதை கற்றுக்கொள்ளும். இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். எப்படின்னா, நீலாவதி வயிற்றிலே பிரகலாதன் பிறக்கின்ற பொழுது நாராயணன் சென்று என்ன மந்திரம் சொன்னான்? அரியோ நமக சொன்ன உடனே இங்க என்ன எரணியோ நமக என்ற மந்திரத்தை மறந்து அரியோ நம என்று சொல்லிக் கொண்டே இருந்தது குழந்தை என்று. இதான் உதாரணம். அதுக்கு தான் சொல்றது. அப்பதான் குஷ்டு போய் அடிங்கம்மா அடிங்காத்த ஒரு அனைத்தம் வேற வரும். அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றது. வணக்க தளபதியாரே. ஆமா, அவசரமாக நீ நாடி வந்த காரணம் ஏதா முக்கியமான விஷயம் பேச வேண்டுமா? மகாராணியார் அழைத்தார், அழைத்து செல்வதற்காக ஓடி வந்தார். இவ்வளவுதானே? புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன வர்றா? உன்னுடைய மகனை பார்க்கிறேன். ஓட்டான் ஓட்டான் நீ ஓடி காட்டியா? அறிவு கட்ட வேண்டியதே. என் மகனை பார்க்க இவரா மகன் பாட்டில் இருப்பான்.
நான் பெற்ற மகனே தத்துவா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். பேர் வச்சுக்கிறாங்க பாரு, என்னடா பேரு? கம்ப்யூட்டர் காலத்துல போய் கத்துவா ஏய், கத்துவா. ஆமா, இந்த பேர்ல நீ என்ன குறை கண்டுபிடிச்ச? பிடிக்குங்க ஐயா. ஏய், உனக்கு பிடிக்குதுன்னா பேர்லாம் வைக்க முடியாது. அழகான தமிழ் பெயர் தத்துவன். கத்துவா சத்தம் போடுவான். டேய் ஐவிக்கு அவனுக்கு சொல்ல தெரியல இல்லடா. தத்துவன் அப்படியா? தா இத் து வா இன் தத்துவன் கத்துவா. டேய் ராஜா ஆமா, அவசரமாக நீ அழைத்த காரணம் காரணம் இருக்கு ராஜா. எதற்காக? நம் நாட்டு மக்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக புண்ணியத்தை தேடி வர சென்றிருக்கிறார் காசி யாத்திரையுடைய தந்தை. உண்மைதான். இன்னும் வரவே இல்லை. மண்ணில்லாத நாடு மயான காட்டுக்கு சமம் என்பார்கள். அதற்காக தற்காலிக மன்னராக உனக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த நாட்டை தற்காலிக மன்னராக நான் ஆள வேண்டும் என்றால் அதை நாடு சென்று தம்பி அவன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? இளவரசே, யாதவனுக்கு கவலைப்பட வேண்டாம். வெளிநாடு சென்று பட்டுகளை படித்து விட்டு வரவேற்கிற இளவரசர் கேட்டால் நான் பேசிக் கொள்கிறேன். மன்ன வருத்தம் வேண்டாம். இளவரசே, நான் தராசில் இடம் போறேன் இளவரசே. ரைட் சைடு இறங்கி வச்சு இளவரசே. ஒரு இடமா நின்று ஒழுங்கா காசு மாட்டியா இளவரசே அப்படின்னு பேசியா? நான் அரசியல்வாதி மீட்டிங்க பேசிக்கிறேன். கம்மன் மாதிரி பூசின்னு பேசுறதுக்கா? இந்த பக்கம் ஜனம் உட்காந்துது, நான் இந்த பக்கம் உட்காந்துது, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறோம். என்னடா அந்த பக்கமே நின்று பேசுறாரு அவரு? அவர் ஊழல் சொல்ல மாட்டாங்க. காரி கட்டமான போய் மாட்டாங்க. கட்டணம் இதுடா. ஏய் இவா நம் நாட்டு தலைவர் எப்படிப்பட்டவர்? எப்படி பெற்று நல்லவர். இப்ப நம்ம பேசி முடிச்சுட்டோம். ஏய் நம் நாட்டு தளபதி எப்படிப்பட்டவர்? முதுகெலும்பாக உழைக்கக்கூடியவர், நல்லவர், வல்லவர், படித்தவர், பட்டப்பட்டவர், பல நாடுகளை சுற்றி பார்த்தவர், வயதிலே முதிர்ந்தவர். ஆமா, தனியா தூணிங்கிறாரு. ஏய் என்னோட வயசுல பெரியன்னு சொல்ல வரேன். குமார் சும்மா அந்த தூள் கொடுப்பாங்க ஊருக்காரயா? ஏய் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறடி? குமார் கொஞ்சம் இப்ப நான் உங்க போனே ஊறிட்டாங்க. ஏய் குருபதிப்பா தளபதியாரே, என்னுடைய மகனுக்கு இந்த மாலை அணிவித்து முடிச்சுடைய பொறுப்பு உங்களை சார்ந்தது. என்ன பண்ண போறானோ? தேட முடிக்கிற மாதிரி முடிக்கிறான். இந்த பைக் பொறுப்பு நமக்கு கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு தெரியும்? இல்ல மைக்கில் பூச்சி பேச தெரியாதுன்னு கேட்டா பட்டுன்னு மைக் குத்துருவாங்க. பேச்சு பேச்சுனா அவன் தான் பேசுவான். பேச தெரியாதுமா அது மாதிரி கஜாக்குது. ஒரு நேரத்துல ராமாயணத்திலே ராமன் காதாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று இருந்ததாம். நேரத்திலே ராமன் காட்டுக்கு செல்கின்றார். லட்சுமணன் தாய் சுமித்திரவிடத்திலே நான் அண்ணன் அண்ணியோடு காட்டுக்கு சென்று வருகின்றேன் என்று தெரிவிக்க தாய் மறுத்தார். அண்ணன் அண்ணின்னு சொல்லாதரா, நான் தாய் தந்தையோடு கானகம் செல்லுகின்றேன். அண்ணன் அண்ணி யாருக்கு சமமா? தாய் தந்தை. நம்மால அண்ணி தான் முதல்ல வச்சுக்கிறான். வச்சுக்கிற புண்ணியவானுக்காவது, வச்சுக்காதுங்க நீங்க கம்முன்னு உட்காருங்க. அது மாரிதான் முந்தின நேரத்து பட்டுன்னு ஒருத்தி ஏறி அடிச்சு விட்டான். என்னடா விசாரிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சு அவர் அண்ணி வச்சுங்கிறாங்க. இதே தவறை சுட்டி காட்டினால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை திருந்தற்கு வழி பார்க்கணும். அதை விட்டு சுட்டி காட்டின அவனும் போய் கொண்டு வச்சு நடிச்சு உட்காந்து இது வேலை கிடையாது. மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு கானகம் செல்லுகின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றால் மீண்டும் தாய் அடைத்தார். ஒரு வேளை கானகத்திலே நான் ஏர்மாடா நான் சாணிக்கே போட்டேன்னு உனக்கு பக்க பலமா வந்துங்க. ஒரு பலமும் வேணாம், நீ வந்தீங்கன்னா தான் எனக்கு போராட்டம். நன்றி. நான் தாய் தந்தையோடு கானகம் செல்லுகின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றால் மீண்டும் தாய் அடைத்தான். ஒரு வேளை கானகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதுக்கு ஒருவருக்கு முன்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி காதுக்கு வரணும். உன்னுடைய அண்ணன் தம்பி உறவானது அப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனால் வரையால் ராம லட்சுமணை போன்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இருவரும். மன்னலாத நாடே மயான காடு தற்காலிக மன்னராக நாட்டு மக்களுடைய சார்பாகும் ஆரம்பிச்சு ஓடுறானா ஆரம்பிச்சு ஓடுற ஒரு கட்டப்பா இருக்கு. எது கேட்டப்ப அதிகமா முக்காத பின்னாடி வந்து சரி விடுறா. தளபதி கருவேங்கியின் சார்பாக மலர் மாலையை பொன்மாலையாக சிங்க நாட்டில்
வயிற்று பிழைப்பது கோயிலாமல் என்னுடைய நாட்டுக்கு ஓட வந்தவன், இரு ஜாதிக்கு வந்தவன். நான் காலாளரை கலசம் ஆரோவை நாணி உன்னுடைய கரத்தால் எனக்கு மணிமுடி சுட்டுவதா? டேய், அப்படியே தட்டுவா. இந்த காரியம் செய்து யார் அவரு? நம் நாட்டுக்கு வலதுகரமாக நிற்கக்கூடியவர். அவரை பைட்டி அசிங்கப்பட்டியே, கேவலப்பட்டியே. டேய், முதல்ல மன்னிப்பு கேளுடா. அம்மா, பெற்றெடுத்த தாய் நீங்க இருக்கீங்க. உங்களுடைய கரத்தால் எனக்கு மணிமுடி சுட்டா நான் குறைஞ்சா போயிடுறேன். டேய், மணிமுடி சூட்டுவது பிறகு இருக்கட்டும். முதல்ல மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு தானே ஆமா. தளபதியாரே, ஏதோ சின்னந்திரியவன் அறிந்தோ அறியாமல தெரிந்தோ தெரியாமல தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வசனம் யார் பேசுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபரிமலைக்கு போறான் பத்தியா புண்ணியமா, அவர் தான் முதல்ல பேசுவாரு. 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டால் சிறப்படானா, இவர் என்ன பண்ணாரு, அரை மண்டலம் கால் மண்டலம் வீர வச்சுக்குவாரு. கேட்டா இவர் குருச்சாமி வீரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. 48 நாள் என்ன தெரியுமா? நவ கிரகங்கள் 9, ராசிபலன் 12, நட்சத்திரங்கள் 27. இதான் 48 நாள் ஒரு மண்டலம். ஒரு மண்டல விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டால் சிறப்படானா, இவன் ஜவுக்கிறதுக்கு இவன் கால் மண்டலம் நேற்று காலையில் மாலை போட்டுக்கின்னு இன்னைக்கு சாயந்தரமே இருமுடி கட்டிக்கின்னு நான் தான் குச்சாமின்னு வரேன். இவர் போயிட்டு பயணியில கழிட்டு பையில் வச்சுட்டு கோட்டர் வாங்கி முறுக்குவார். அது மாதிரி புண்ணியமா நிறைய பேர் இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், டேய் உன்னை யாரா வர சொன்னான்? உன்னால விரதம் இருக்க முடியாது கம்யூனிட்டி யார் போக சொன்னான்? விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு. ஏன் இல்லைன்னா ஏன் போற? யார் கூப்பிட்டாருன்னா ஐயப்பா வா 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 வான்னு கூப்பிடுறாரு. என்ன இதுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தலையை சொன்னார் பத்தியா, ஒய்க்குமான பை யாருன்னா நான் ஒரு நாள் தான், நான் மட்டும்தான் அது கோயிலுக்கு போகாத ஆள். நீங்க ஒண்ணு கலர் ஊற்றியா யாருன்னா பாவம் வந்து இளவரசே, சின்னஞ்சிறு வயதில் எத்தனை தவறுகளை செய்திருக்கிறேன். அப்ப இதை மன்னிக்கவில்லையா? இது பெரிய தவறில்லை, மன்னித்து விட்டேன் சென்றுவார். அப்படியே அக்கா கலாய்க்காரன் தள்ளின்னு போய் அக்கா பாத்துண்டா போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி சூப்பர் பிக்கர்ரா ஒரு அக்கா சூப்பர் சொல்லுவாங்க. ஏய், ஆடவராக பிறந்த எவராக இருந்தாலும் அழகா ரசிக்கலாம், தவறு கிடையாது. என்னுடைய தாய் அழகா இருக்கா, என் தங்கச்சி அழகாகுது, என் தம்பி பொண்டாச்சி அழகாகுது, என் அண்ணி அழகாகுது. அழகு அழகு என்று சொல்லி அழகா ரசிங்கள். அழகு என்பது இறைவனுடைய படைப்பு, ரசிக்கலாம். அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு. தவறு வேற, தப்பு வேறங்க. தவறுன்னு சொல்லக்கூடாது. தவறு என்றால் ஒருவன் சுட்டி காட்டிய பிறகு திருந்துவதற்கு தவறு. தப்புனா சொன்னதையே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட திருந்தாத அதே வேலையை செய்யறோம் பத்தியா, தப்பு. இந்த உலகத்துல தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்கன்னா ஒண்ணு போய் கத்துக்கணும் அர்த்தத்தான். நான் கூட தான் இருக்கிறேன் சொன்னா இல்ல, அது கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். அப்ப எனக்கு கிடையாது கடவுளுடைய அனுகிரகம். அது வேற மாதிரி ஒரு ரூபத்துல இருக்குல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை உண்டு. நீ சும்மா கலாராதன்னு சொல்லு. அதுக்கு ஏன் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிறீங்க? என்னன்னா, இறைவன் ஜீவனை படைக்கின்ற பொழுது உலகத்தில் ஒரு சாவியை கொடுத்து இறைவன் அனுப்பியிருக்கிறான். அது எந்த பூட்டுன்னு பார்த்து திறந்து இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் வர வேண்டும் என்பதுதான். நீ தெரியாத போய் தப்பு தப்பா போட்டு சாவி எடுத்து போய் பூட்டு தரணுங்கிற வாழ்க்கை சரியா இருக்காது. சரியான பூட்டை தேடி திறக்கின்ற பொழுது வாழ்க்கை சிறக்கும். இதான் அதை கண்டறிந்த கரெக்டா பூட்டிட்டா மேல வச்சு என்ன பூட்டா வீட்டு சாவியா
எங்க அப்பா கூட வீட்டு சாவி பூட்டியா அப்படி வச்சுட்டு வந்துருக்காரு. அவர் எப்படி வச்சுட்டு வருவார் பாரு, மேத்தா அவர் பாக்கெட்ல வச்சுட்டு வந்துருவாரு. இல்ல வச்சுட்டு தான் வராரு. அப்படியா? டேய், அது ஆடவருக்கு மட்டும். பெண்களாக பிறந்தவர்கள் மாங்கல்யம் சூடிய பிறகு மாற்றான் ஒருவன் அழகாக இருக்கின்றான் என்று கூட மனதால நினைத்தால் அவளுடைய கற்புத்தனம் பறி போகின்றது. அழகாகிறான் கூட சொல்லி நினைக்க கூடாதுங்க மனசுல. வீட்டுக்காரன் இப்படியாங்கன்னா இப்படி பூட்டானவே 32 போன் நம்பர் வந்து நிக்குது. நடக்கிற புண்ணியத்துக்கு ஆகுது. செய்யக்கூடாது அந்த வேலையை. அதுக்காக தான் சொல்றேன் இந்த விஷயத்த. ஏய், பாத்தாக்காவே கையில ஒண்ணு இடுப்பு மேல ஒண்ணு தோல் மேல ஒண்ணு தூக்கின்னு போகுது. பட்டாத்து பேக்கா 3 பொட்டை கட்டை. 3 பசங்களா? மாமக்கார திறமைசாலி பழகுதா? நல்லா கலை பூசிக்கிறான். அவன் பூசினானா இல்ல பாத்துக்கிற பூசினான்? நாளைக்கு லீவ் போட்டு போவான். ஆரப்பாருக்கிற கம்மி வச்சு மாடி மேய்க்கிறோம் எல்லாம் வச்சுங்கிறேன் நான். ஏய், ஆமா எப்படி இருக்கு தோற்றம்? இந்த பசு பொங்கல் போய்க்கிறீங்களா? முந்தான எத்தனை போய் நாடு காட்டு வந்தோம். இந்த வாய்மொழி செம்முனி இது நீ பாருமா, அது போதுமா பாருமா. ஏழை பெறாத்தனை ஏய் வச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஏழை பாருங்க சேர்ந்து திருவிழா பண்ணிக்கிறோம். இது ஏர் விட்டானா அம்மா? எனக்கு ஏறி இல்லடா. எத்தனை நாளைக்கு தான் இந்த கூவே காசு ஊத்தி இருப்பீங்க? என் தாத்தா முப்பாட்டை எல்லாம் செஞ்சது தான் நான் திருப்பி திருப்பி செஞ்சுங்க தவிர நான் வேற என்னமா செய்து. எனக்கு பிரியாணி செஞ்சு போட்டா பிரியாணி வேணுமா அம்மா? நான் பார்த்து என்ன சிக்கன் என்ன வேலை வைக்குதுன்னு பார்த்து உனக்கு செஞ்சு போடுறேம்மா. சிக்கன் எல்லாம் வேணாடா அம்மா. எனக்கு ஆட்டுக்கறியா செஞ்சு போடுறா. உடம்பு எரியுதுடா எனக்கு. வெயிலுக்கு வேகிற வந்துக்குதா நான் பாருமா. நைசில் பாடு வாங்க போடுறா. உனக்கு நாளைக்கு நைசில் பாடு வாங்க தாயே. கூடியம்மா எனக்கு உடம்பெல்லாம் சூடாகி போய்க்கிறா. சூடாகி போய்க்கிறா. அப்ப நாளைக்கு நான் வாட்டுக்கறி எடுத்தாந்து அது அக்கனமான சூடுறா வேணாடா. அப்ப நாட்டுக்காய் எங்குதுன்னு பார்த்துச்சா எப்பன்னு செய்யணுமா? அது கூட சூடுறா. அப்ப என்னத்தான் வேணும்? எனக்கு கூலிங் பீர் வேணும். இந்த வீடு நாடு கம்பெனி எடுத்துட்டு பம்பு கம்பெனி வச்சிருக்கேன். என்ன வாட்டமா அடிக்கிறானுங்க பார்த்தவனா? அவர் குடிப்பாரா சாராயத்தை. எங்க அண்ணன் எதிர்ப்பு உட்காந்துக்கிறார். நம்மளுக்கு ஓலை ஊற்றி வச்சுருவானுங்க. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிறேன்டா. எந்த தெய்வம்டா இப்படி ஒன் சைடு ஆறீங்க? பெருமாள் தெய்வம் ஆடுறாங்களா? அவங்க உண்மை ஆடுறாங்க. எப்படியா? இல்ல உண்மை வந்து ஆடுறாங்களா? எப்பப்பா அந்த சரி, உண்மை தெய்வம் ஆடுறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படியா? அவங்க சூழ்நிலையுமே இருக்காது. இருக்காது. என்ன இது கரெக்ட் தானே? அவங்க தெய்வம் ஆடுறாங்களா? இப்படி ஆடுறாங்க. அங்கதானே வீசிக்கிட்டான் பண்றதுதான் சொருத்தான் அநேதித்தான் அவனுக்கு ஆகாது. அவனாங்கட்டானா என் காலில் வீடா? அப்பதான் இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. என் மேல யாரும் கவுர் தீசின்னு வராதீங்க. அவன் பேசுறான், அவன் தான் அதுக்கு பொறுப்பு. ஆமா, இதுல யாரு வாமுனி யாரு செம்முனி? அது செம்முனி, நீ வாமுனி. என்ன ஜடாமுனியா? ஒரு முறை கோபப்படதேட்டையா? உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் என்னுடைய கண் இமை போல் காத்து வருவேன். எனக்கு விடை கொடுங்க, சென்று வருகிறேன்.
என் வாய் வேற சும்மா இருக்காது. இவனுங்க ஊர்ல வந்து வாங்கி வைக்காத விட மாட்டானுங்க. உங்களையும் நாட்டு கல் ஒன்று எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். வார்டு நம்பருக்கு ஜெயிக்கிற புண்ணியமா வார்டு பார்க்க வர மாட்டான்றான். இவர் சொல்றாரு உங்களையும் நாட்டு மக்களையும் போய் வாங்கடா. அது என்னட்டா தட்டினாலும் கோயில்ரா மூடி சுத்திச்சுடா வேலைக்கு ஆகுறா. குடிக்கார பையன் குடிக்கார பையா ஐயா என்ன வாட்டமா சொல்றேன் நான் பையானா அவர் ஐயா. ஏன்னா அவங்கள அவ்வளவு மரியாதை சொல்லித்தான் ஆகணும். சொல் பேச்சுன்னு கேட்க மாட்டாங்க, சுய புத்தியாவும் நடந்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ரூட்டு போட்டா போது பாரு, அந்த வழியில தான் அவங்க போவாங்க. அவங்க ஐயா தானப்பா. ஏய் பாத்தாயா பாத்தாயா சோறு மொத்த போட்டிக்கே வந்து மீன் போடும். என்னத்த பாத்தாயா பாத்தாயா அவன் தெரிவித்தாத நீ பாத்தாயா. ஓஹோ சொன்ன வார்த்தைகள் காதால் கேட்டாயா. இப்ப நீ தமிழ் புலவ மொத்தம் உனக்கு புட்டு விட்டு வைக்கணுமா? பாத்தியானா முடிஞ்சு போச்சு. சும்மா என்ன வேறு பேச்சுங்கடா. செருப்பு செருப்புக்கு சமமானவன், இரு ஜாதிக்கு பிறந்தவன், நாடோடியாக சிங்கள நாட்டிலிருந்து ஓடோடி வந்தவன் என்று எவ்வளவு படித்து பேசி விட்டான். இன்னும் ஆகையால் செருப்பின் வேலை சிறப்பா நிறைவேறும். கொடுக்காத முடியா சத்தியமா நான் வரல அந்த விளையாட்டுக்கு. யா 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 என் உடம்பு இப்பயே வளன்னு வந்து வேலை வேலை எவன் வாங்க வாங்க. டேய் என்ன நம்பு, உனக்கு எப்போ இது வராது வம்பு. திட்டத்தில் தான் தெளிவா நிற்கணும். முன்வைத்த கால பின் வைக்க கூடாது. உலகத்துல நல்லவனா வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. நல்லவன் ரோட்ல போனான்னு வச்சுக்க மொத்த டம்மி பீஸ் போது பண்றாங்க. அதே ஒதுக்குறவன் போனான்னு வச்சா என்ன வணங்கினா நீ சொல்ல கூடாதா? நான் ஓட்ட அங்கே வந்துட்டு போனாங்க. ஒதுக்குறவனை பார்த்தாதான் இந்த உலகம் அலரும். ஆனா நல்லவனை பார்த்தே நல்லவனை டம்மி பீஸ் ஆக்கணும். ஆகையால் நல்லவனா வாழ்ந்தார் ஒருவர். யாருங்க? ஏன்னா சிஎம்மா இருக்கும் போது ஒருத்தர் போறார், ட்ரெயின் வருதுன்னு சொல்லி கேட்டு போட்டான். அந்த நேரத்தில் தான் மாடு மேய்த்து கொண்ட ஒரு சிறுவனை பார்த்தார். தம்பிடாய் நீ பள்ளிக்கூடம் போலியா? போல. காரணம் சாப்பாடு இல்லை, பள்ளிக்கூடம் போல. சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடம் போவேன். அப்பதான் முதலிலே மதிய உதவு திட்டத்தை பள்ளியிலே அமலுக்கு கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் கல்வி கண்களை திறந்த கர்ம வீரர் காமராஜர். அதான். ஆனா யார் சொல்ல போறான்? வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்லுவான்? அவர் நல்லவனா வாழ்ந்தார், காமராஜர் வழியை பின்பற்றி நடப்பவர் எத்தனை பேர் இப்ப சொல்லி பாரு. இப்ப வர பசங்க என்னதா அது என்ன காம்ப்ளெக்ஸ் ஆடலாம். இப்படி நல்லவனுக்கு மரியாதை கிடையாது இந்த உலகத்துல, கட்டவனுக்கு தான் காலம். ஆகையால் நடப்பது நடக்கட்டும், திட்டத்தை தெளிவா நிற்போம். முன்வைத்த காலை புறப்பட்டு Thank you.
வணக்கம். இதே நாட்டை சேர்ந்த தளபதிக்கு தங்கையாக கற்சிலை என்ற பெயர் பட்டு சிறு சிறப்பாடு வாய்ந்தவர். அவனை திரும்பி அண்ணன் சந்திப்பதற்கும் அண்ணா அண்ணா மலர்ந்த செந்தாமரை போன்ற உங்களுடைய முகம் என்ற வாடி கருகருக்கு காரணம் என்ன அண்ணா? யார் முஞ்சியா? என்னுடைய அண்ணன் முகம். 5 ரூபாய் கொடுத்து பிள்ளாடி வாங்கி சேஞ்ச் பண்ண முடியாத மயிர் வச்சு சுத்தி வணங்குறேன் நானே. என் மூஞ்சி மலர்ந்த செந்தாமரையாம் எப்படி இருப்பாரு அண்ணா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா குஞ்சு? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்ன அப்ப அவன் குஞ்சும் அவனை திருப்பி போட சொல்றேன். திருப்பி போடுறா காலை மறைச்சிக்கணும்.
வெளியே வரப்போகுதுடா. கைட்டு விட்டானு போட வச்சாங்க. நான் வானத்து காட்டின்னு பார்த்துக்கணுமா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, டிஸ்டர்பன்ஸ் கட் பண்ணி கிடைச்சிடும். என்ன இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குஞ்சு தெரியாதா? சத்தியமா தெரியாது. மாத்தா எவனா காரி கத்த மேல முழுவான் பாருங்க. என்னடா இவ்வளவு பேர் தங்கச்சி வச்சு குஞ்சு தெரியாதுன்னு தாங்க மாட்டா? குஞ்சு தெரியாதா? சத்தியமா தெரியாது அண்ணா. அவன் குஞ்சு என்ன குஞ்சு? என்ன குஞ்சு? அவன் குஞ்சு கோயில் குஞ்சு. எனக்கு கோயில் குஞ்சு கூட தெரியாது. அடங்க அம்மா, நெல்லு வேலையில பூமியும் தெரியாது, உனக்கு நல்லா காயிரு வானம் முடியும். எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணா. நீ ஒண்ணும் தெரியாத வாழ்ந்து கொடுக்குற. அம்மா 50 போன் நம்பர் வேண்டும் இன்னைக்கு இது கொத்தா உள்ள. நானா? கடவுளே, சொல்லுங்க அண்ணா. நீ தெரியாதே இரு, அப்படியே இருக்கட்டும். அரசாங்கத்தில் பெருத்த அவமானம் நடந்து விட்டது. சிறப்புக்கு சமமானவன் இரு ஜாதிக்கு பிறந்தவன் நாடோடியாக சிங்கள நாட்டில் ஓடோடி வந்தவன் என்று கேவலப்படுத்தி பேசிவிட்டேன். என்னாட்டு இளவரசன் உங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை பேசுறானா? அவனுக்கு எவ்வளவு ராணிவரா, எவ்வளவு கோய்ப்பெருந்தா உங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை பேசிருப்பான். அவனை சும்மா விட்டுங்க. சும்மா விடுறது அவனுக்கு. இப்படியாப்பா அண்ணன் தம்பி காட்டுறான். பட்டுங்க ஒன்று மாறி போய் இது மாதிரி நான் இதுமாதிரிலாம் பார்க்க மாட்டேன். பட்டுன்னு கை வச்சிருவேன் நான். அப்படி எதுவும் ஒன்று ஆச்சுன்னா பெரிய மனுஷன் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன். நான் என்னப்பா தந்து கட்டின பண்ண பார்த்தாங்க ஒரு ஆடக்குவானா? இதுலேயும் ஒரு காரணம் இருங்க. பெண்கள் அப்படி மட்டும் அண்ணன் நாட்டை மட்டும் நடந்துக்கவே கூடாது. ஏன் காரணம் என்ன சொல்லுங்களேன் பாக்கலாம். ஏ அப்படின்னா அன்றைக்கு சூர்பனங்க என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மார்பை அரைத்து விட்டான் என்று ராவணனிடத்திலே சென்று காண்பித்தார். அதனாலதான் ராவணன் அழிவுக்கு காரணமானது. இந்த வேலை செய்யலாமா? ஆம்பளை தானே. ஒரு பருவம் மேற்கொண்ட பிறகு செய்யக்கூடாது. எதை செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. அப்ப அவனுக்கு உண்டான பருவம் அது வந்துடும். அதுக்குதான் சொல்றது கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படின்னு. இதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லணும். எல்லாம் தப்பா நினைச்சுட்டு வரீங்க. அப்ப அவர் பேரு வாங்க போற மாதிரி ஊடு விட நோஞ்ச வர நீ சொல்லுங்க அண்ணா. அதற்குண்டான திட்டத்தை தீர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி ஓடி நாடி வந்தேன். அப்படியா? குடிக்காது ஓடியா. அண்ணா இவ்வளவு தானே ஆவதும் பெண்ணால் ஒருவன் அழிவதும் பெண்ணால். அண்ணா ஒரு பெண் நினைத்தால் இதை கையில் வீணை விட்ட முடியும், விஷத்தையும் கலக்க முடியும். அண்ணா போடு படுங்க. பைபாஸ் நீ 4 வயசாலேயே போடுவேன். அண்ணா விரலை காட்டுங்க. இந்த பேரு கம்மியா மூங்கிறியா? அண்ணா ஒரே ஒரு புள்ளி வைங்க. நான் ரங்கோலி கோயில் என்ன பாக்குறேன். ரிப்பேர் ஆகிற ஓட்ட கொள்ளு பாட்டுங்க. ஆப்பர் பக்கத்துல எங்கன்னா மாறி போடும். எல்லாத்துக்கும் கம்முனுக்கிற. நீ பண்ற சினிமா அதிகமா இருக்கும் போது. எனக்கு வேணாங்க. என்ன அங்க மொக்கையா இருக்கும். யாரும் இல்லாத நான் ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்து காட்டுறேன். வேணாம் மொக்கையா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பல திரண்டு பார்த்துருக்கோம். அது இப்படி ஆவத பெண்ணால், அழிவத பெண்ணால், சாவத பெண்ணால், சகலம பெண்ணால். கோடை போட்டால் ரோடு போடக்கூடிய திறமை பெண்களுக்கு உண்டு. ஆமாண்ணா அது அதிகமாக உண்டாண்ட. எனக்கு அதிகமாவே இருக்கு. அங்க செல்ல வேண்டும். தெரிவித்த பிரகாரம் காரியத்தை கச்சிதமாக தெரிய முடியும். பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன். ஆடம்பர சபையில் பாராமல் என்னுடைய அண்ணனை கேவலமாக பேசிவிட்டான் இந்நாட்டு இளவரசன். அவனை சும்மா விடுவனா? பாம்புக்கு 10 லட்சம், தேளுக்கு கொடிக்க லட்சம், இந்த கற்சிலைக்கு உடம்பெல்லாம் விஷம். போக போக பாருங்க இந்த கற்சிலை வரட்டுமா? Thank you.
வணக்கம். என்னுடைய நாடு சத்தியபிரநாடு. சத்தியசில மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தாழகு என்ற பெயர். ஆமா, எனக்கு இறப்பது 2 அண்ணன்கள். அதுக்கு முன்பதாக 2 தோழிகள் சந்திக்க வேண்டும். இந்த மலர்களா பார்க்கின்ற பொழுது என் மனமானது எப்படிக்கா தினமும் இந்நாட்டு காவல்காரனை சந்திக்க வேண்டும். ஏண்டா அழகு அம்மா
ஏய் என்ன வரவே லவ்ஸ் வர ஏன் லவ்ஸ்னா என்னது ஆடலும் பாடலும் வரையே அவனுக்கு போடு டேய் என்னடா ஆச்சு உனக்கு இல்ல வேலா யார்டா வேலு என்ன டேய் யார்டா அது என்னமா டேய் எங்கனே ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்களா வந்த உடனே நாய் அடிக்க மாதிரி அடிக்கிறீங்களா யாரு நாங்க வந்து ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா டேய் ஆண்கள் தானே வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் காலைல வேணுமா காலைல விந்து தான் மரியாதை கொடுக்கணும் இது என்ன காலம் தெரியுமா இது கம்ப்யூட்டர் காலம் காலம் ஆமாண்டா ஏய் காலைல வந்து பிளேட்டா வணங்கணும்டா ஆமா ஆமா அம்மா உங்க ஊர்ல எவ்வளவு போறாங்க ஏய் அப்படி கிடையாதுடா காலை தண்ணியே வணங்கணும் ஆமா காலை வாரி விட்டுறணும் சொல்லுடா ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க நான் காலை வேணும் டேய் ஆண்களுக்கெல்லாம் நாங்க மரியாதையே கொடுக்க மாட்டோம்டா ஆமா ஒரு ஆண் துணை இல்லாம பெண்கள் வாழ்ந்துருவீங்க ஏன்டா வாழ்ந்து காட்ட முடியாது எங்களாலேயே வாழ்ந்து காட்ட முடியும் என்ன பண்ணுவோம் தெரியுமா கார் ஓட்டுவோம் லாரி ஓட்டுவோம் பஸ் ஓட்டுவோம் ஏரோப்ளைனே ஓட்டுவோம் விட்டா சைக்கிள் கூட இங்கே ஓட்டுவோம்டா ஏய் அது மட்டும் ஓட்ட மாட்டோம் ட்ரெயின் ஓட்டுவோம் டிராக்டர் ஓட்டுவோம் ஸ்கூட்டர் ஓட்டும்டா ஆமா டாக்டர் ஓட்டல ஓட்டும்டா கீர் எங்க போடு டாக்டருக்கு பின்னாடி இருக்கும்டா எங்க முன்னாடி டாக்டர் என் காலுக்கு முன்னாடி கீழே இருக்கும் இங்க இருக்கும் கீர் அட பாடி எங்கடா கை காமிக்கிற அதெல்லாம் காமிக்காதடா இங்க தான் கீர் கீர் ஏய் இங்க இருக்காது கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும் எப்படி போடு கீர் இப்படி ஆட்டி ஆட்ட போன கீர் அத்த ஆமாண்டா நீ ஆட்டுவா கீழே ஆட்டுங்க ஆட்டுவேன் டேய் சீ விட்டு தள்ளு வாய் ஆட்டுடா ஐயோ அதுக்கு ஏன்டா அப்படி அடிக்கிற லாரி ஓட்டுற பஸ் ஓட்டுற ட்ரெயின் ஓட்டுற பிளைன் ஓட்டுற ஓட்டுறோம். உங்களை ஓட்டுறது யாரு யாரு டேய் தப்பா நினைக்காதீங்க உங்களை வச்சு குடும்பம் பண்றது யாருன்னு கேட்டேன் டேய் அது ஆண்கள் தான் இருந்தாலும் அங்க ஆண்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேன்டா பேச சொல்ல மாட்டீங்க மாட்டேன்டா கம்மு நின்று இருக்கணும் கம்முனே தான் இருக்கணுமே நாங்க எதுவும் கேட்க கூடாது எதுவுமே கேட்க கூடாது எவனா போய் மேய்ச்சிட்டு வருவேன் என்னது எங்க வேணா போயிட்டு வருவோம் நீ எவனா கூட போயிட்டு வருவேன் எங்கடா போவோம் நாங்க சரிங்களா டேய் அண்ணன் தம்பி கூட தானே நாங்க போவோமே ஆமா அண்ணன் தம்பி கூட ஆமாண்டா நடுராத்து இல்ல டேய் சீ அதெல்லாம் கிடையாதுடா வேலைக்கு எங்கனா போறதாச்சுன்னா இட்டுன்னு போவாங்க இட்டுன்னு வருவாங்கடா வேலைக்கு மட்டும் தான் நீங்க பாருங்க ஆமாண்டா வேலைக்கு பாருங்க போறமே என்ன வேலைக்கு டேய் நாங்க என்ன வேலைக்கு போவோம் தெரியுமா நோக்கியா கம்பெனிக்கு போவோம் நோக்கியா கம்பெனி போய் தான் ஊட்டி மூட்டி வந்துக்கிறீங்களே மறுபடியும் போங்க டேய் இப்ப ரீ ஓபன் பண்ண போறாங்கடா அதனால நாங்க மறுபடியும் போக போறோம்டா நோக்கியா கம்பெனி வேலைக்கு போறீங்களா சைடுல ஒன்று மாட்டி மாதிரி என்னது டேய் அதுக்கு பெயர் தான் வந்து ஹேண்ட் பேக் என்ன பேக் ஹேண்ட் பேக்டா ஆண் துணியே வேணான்றீங்க அப்புறம் ஏன் அங்க ஆணு பேக் வருது பொம்பளை பேக் வாங்கி மாட்டி மொத்தானே டேய் கடையில போயிட்டு பெண் பேன் கடை தர மாட்டாங்கடா ஆண் பேன் கடை தான் தருவாங்க அப்படியா ஆமா இந்த டைட்டா ஒன்று போட்டு மாதிரி என்னது அது டேய் அது பார்த்தா லெகின்ஸ் 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 ஆமா எந்தெந்த வயசுல போடணுமோ அந்தந்த வயசுல போட்டு அப்படியே நிறுத்திடணும் வயசாயிடுச்சா நேற்று போடக்கூடாது அப்படியா முந்த நேரத்து கனமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல வர அம்மா போட்டுக்கின்னு கை குழந்தை சிங்கிறாங்க மினி பஸ்ல ஏறுறாங்க மினி பஸ் படி கொஞ்சம் ஹைட்டா இருக்குது ஹைட்டா இருந்தது கால் எடுத்து வச்சுக்கிறாங்க பாரு ஐயோ பர்றன்னு சுத்தி. அட பாவி இது தேவையான்னு கேக்குறேன் தேவையில்லை தான்டா தேவையில்லை தான் போடலாமா இதுக்கப்புறம் நாங்க போடவே மாட்டோம் நாடக துணி எடுத்து குத்துட்டு வந்துக்கிறீங்க நீ டேய் 16 முழம் சேலை இத தாண்டா நான் கட்டுவனே நீங்க 16 முழ சேலை கட்டினா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆமா ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது அப்படி கிடையாதா மேல ஒரு முழ துணி இருந்தா போதும் டேய் அந்த துணியை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படி ஈத்து கட்டிட்டு டேய் அந்த துணி கூட இல்லனா என்னடா பண்ணுவ துணி வந்து போச்சுன்னா அசிங்கம்டா அசிங்கமா ஆமா ஓடி அப்பால என்னடா அழுந்து போச்சுன்னா அசிங்கமா ஆமாண்டா சிங்கத்துக்கு சிங்கல் கை போதுடியா அட பாவி நீங்க போய் பாருங்க ஐயோ நாங்களா டேய் வர முடியாது அப்படியே போக முடியாதுடா ஏய், டேய் பயமா பயமா இப்ப நீங்க எங்க போறீங்க மலர் வேணா போக போறோம் அம்மா மனதார வாழ்த்துங்களம்மா நல்லா இருக்கு ஏண்டி இப்போது நந்தவன சென்று அங்க இருக்கிற மலரை பறித்து ஆரமாக தொடுத்து நம்ம நாள் வரைக்கும் வந்து சோட வேண்டி ஆமாமா எப்படி தெரியுமாடி? அந்த மலரே
ஒரு போடு தண்ணி வரல. உங்களா நல்லா வராது. ஐயோ ஐயோ எப்படியா பசங்களுக்கு என்னத்தான் ஆச்சு தெரியலையாப்பா. ஏ ராஜா, என்னடியா நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன்டா செல்லும். உங்கம்பால செத்து போய்க்கிறாங்க. அட பாவி, அதுக்கு எங்க அம்மாவை சார் சொல்றேன். வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டால நேரியா யாரு உங்க அம்மா தானே? டேய் சீக்கிரம் இருடா. மானங்கிட்ட போய் சொல்லுடா. இப்ப கட்டிக்கிறீங்க. டேய் இளவரசி அம்மா வந்து வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்கடா. தூரம் ஆயிட்டாங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் இருப்பாங்களா? 5 கிலோமீட்டர் இருப்பாங்க. அப்படியே போட்டேனா. டேய் இளவரசி அம்மா வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னு சொல்றேன். பெரிய பிள்ளையா? ஆமா. அவங்க எப்படி பெரிய பிள்ளை ஆக முடியும்? அவங்க அப்பா அம்மா தான் வீட்டுல பெரியவங்க. ஐயோ இருக்கிற 2 அண்ணங்க தான் பெரியவங்க. அந்த பொண்ணு எப்படி பெரிய மனுஷன் ஆயிடா? டேய் இது கூட தெரியல. இளவரசி அம்மா வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றேன். வயசுக்கு வந்துட்டாரா? ஆமா. அவங்க அப்பா கேட்டாலா? அவங்க அம்மா கேட்டாலா? இருக்கிற 2 அண்ணங்க கேட்டாலா? கம்பி ஓனர் கேட்டாலா? கம்பி பெட்டிக்காரன் கேட்டாலா? உலக்க மாதிரி இருக்குன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டாலா? டேய் ஒரு பெண்ணா பிறந்திருந்தாக்கா வயசுக்கு வந்தே தீருவாங்கடா. ஆமா அப்படியா சொல்லிட்டா? ஆமாண்டா. இயற்கையா வருதுடா. இயற்கையா? ஆமா. நான் பயிர் எல்லாம் வர மாதிரி. டேய் ஒரு பெண்ணா பொண்ணு இயற்கையா வந்தே அவங்களோட வயசுக்கு. வாய் தந்து பேசு. வாய் மேல வச்சிருவேன். சொல்லுடா. எனக்கு சந்தேகம். சந்தேகமா? பெண்கள் வயசுக்கு வந்துட்டா தெரிஞ்சு போகுது. ஆமா. நாங்க ஆம்பளைக்கு வயசு வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? ஏண்டா இது கூடவா தெரியாது உனக்கு? ஒரு 15-16 வயசுல அரும்பு மீசம் அளிக்கும். அதுவும் பூனை முடி போல இருக்கும்டா. அருண் மீசா? ஆமா. அருண் மீசா அதுதான். டேய் அது ரொம்ப முத்திச்சுடா. தம்பி வந்துக்கிறாங்க பாரு. வந்துட்டாங்கடா அவங்களாம். அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. கூடும்பாங்க. அட பாவி. டேய் அவங்கள எனக்கு அண்ணன் தம்பி மாதிரிடா அவங்களா. ஆமா. அப்படி போனா நல்லா வராது ஆட்டம். எனக்கு மட்டும் மாமா முறைடா. வாய் போட்டு பாக்குறாடா. டேய் வேணா. வேணா வேணா. சொல்லுடா. அண்ணன் தம்பி. ஆமா மாமா. ஆமா. ஆமா நிக்கிறா.
மாமாடா எனக்கு அவரு. ஏய் பெண்கள் வயசுக்கு வந்துட்டேன். ஆமா ஆ, முகத்துல மீச வரேன்னு சொன்னா ஆமா. நான் வந்துருந்தா டேய் நீ எப்பவோ முத்திட்டடா. ஆமா எப்படி தெரியும் உனக்கு? உன் மீச தாடிலாம் ஹார்டா ரஃப் ஆயிட்டு இருக்க பாத்தியா, அதனால நீ எப்போ வயசுக்கு வந்துட்டேன். ஓஹோ அப்போ மூஞ்சில முடி வந்துச்சுன்னா வயசு வந்து அர்த்தம். ஆமா. எங்க வரும்? டேய் அந்த முடி கூட எங்க முளைக்க தெரியுமா? முதல்ல வந்து முகத்துல முளைக்கும், அப்புறம் நெஞ்சிலே, அப்புறம் அடப்பாடி டேய் என்ன பாக்குற? அடி வயித்துல முளைக்கும்னு சொன்னேன். ஐயோ கண்ணு கூசுதுடா, இறக்குடா. அது மாதிரிலாம் காமிக்க கூடாதுடா. இல்ல காட்டல. ஆ, ஆமா சொல்லு. எனக்கு மட்டும் வருமா உனக்கு கூட வருமா? டேய் எங்களுக்கெல்லாம் வராதுடா. எனக்கு கூட வரலையா? ஐயோ டேய் லேடிஸ்க்குலாம் வராதுடா. யார் லேடிஸா? நாங்க தானே லேடிஸ். நீங்க? ஆமாடா. யார் சொந்தா? டேய் யார் சொன்னா? அரசாங்கமே சொல்லுது எங்க லேடிஸ்னு. ஆமா நான் சொல்லிட்டாங்க. நாங்களும் ஒரு பெண்கள் தான்டா. அப்படியா? ஆமா நானும் ஒரு பெண்ணு. நாங்களும் ஒரு பெண்கள் தான்டா. நீங்களும் ஆமா பெண்கள். ஆமாண்டா. ஒரு கோயம்பேடு காட்டுங்க. டேய் இந்த கிளாஸ் எல்லாம் எனக்கு கேட்க கூடாது. கிராஸ் பத்தி பேசுறாப்பா. அட டாபரு யார் பாத்து? டாபரு. ஆமா நான் நோ ப்ராப்ளம். நான் டாபர் தான். நான் டாபர்னா நீ தேவிட்டா சமமா? டேய் யார் பாத்து தேவடியான்ற? யார் பார்த்து டாபர்ன்றா? டேய் ரெண்டு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்றீங்க. ஆமா தனியா உட்கார போறேன். டேய் அவங்கள தனியால உட்கார வைக்க கூடாது. பச்சை பந்தல போட்டு அம்மா வீட்டின் போய் உள்ள உட்கார வச்சுட்டு அம்மாக்கு முன்னாடி பெரிய உலக்க ஒண்ணு போடணும்டா. உலக போறாங்களா? ஆமா. ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த உலக என்ன பண்ணும்? கொத்த உலக மாதிரி இருக்குன்னு என்ன போட்டு படுக்க சொன்னா. டேய் உலக ஏன் தெரியுமா போறது? காத்து கருப்பு பேய் பிசாசெல்லாம் அண்ட கூடாதுடா. ஆமா. அதுவோ இல்லாம உன்ன மாதிரி குட்டிச்சாதான் வரவே கூடாதுடா. யார் குடிச்சா? ஆய் வந்து சொல்லுடா. இந்த வீட்டுல என்ன சொல்றா? தங்கி இதுவரை காணவில்லையே, என்ன நடந்திருக்கும்? தளபதியாரே தங்கி இதுவரை காணவில்லையே, என்ன நடந்திருக்கும்? ஆமா எதுக்காக ஐயோ ஐயோ பாரியே? ஐயோ மலை ஒண்ணு போனோம். போனேன். ஆடின்னு பாடி நின்றோம். இருந்தேன். அந்த நேரத்துல உன் நகைச்சி ஐயா இந்த மயிலடங்க சத்திரமா அந்த மட்ட மரப்பட்டு போனா ராஜா இந்த மயில் போய் கிடைக்கும் இந்த மயில் போய் சுபாஜியம் சுபாஜியம் இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும் என்று இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும் என்று கம்பெனி உரிமையாளர் பார்த்து செத்து சொல்ல போறாங்க. மிருதங்கார ₹1 கொடுத்து கொண்டாடுகிற ராஜா நீ கல்லு கணக்கெடுவா எப்பா நீ கல்லு கணக்கெடுவா அந்த கணக்க பிள்ளை அந்த கணக்க மறந்து விட்டேன் என் ராஜா நீ கையில கீழே போகலாமா கையில கீழே இவன் தான் செத்து போய் கொண்டாந்துக்கிறா பாட்டு பாடி விசிலேஷிக்கிறான். என்ன சொன்னா இல்ல புன்னா சொன்னாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். ஆமா நான் என்ன நினைச்சுக்கிறான் தெரியுமா மனுஷன்? உலகத்துல பணம் இருந்தா எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிடலாம் போலுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராஜா. கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் பல மாடி மாளிகைகள் நீ கட்டி வைத்திருந்தாலும் தூங்கணும்னு நினைச்சிட்டா 10க்கு 10 ரூமு தான், கொஞ்சம் வசதியா இருந்தா ஒரு கட்டில் தான், அதுக்கு மேல வசதியா இருந்தா ஒரு பெட்டு தான். இந்த பெட்டு மேல ஒரு ஓரமா தான் நீ தூங்கணும். இல்லப்பா நான் பெரிய பணக்காரன் 10 வீடு வச்சுங்கிறேன் நான் பொருளி வேணும் முடியாது.
வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. அது உன் வாசனம் சரி, சரி. வரணும். இது எதுக்காக சொல்றேன்னா, நான் இவ்வளோ ரூபாய் வச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க. பிள்ளைக்கு சேர்க்குறேன், பேரனுக்கு சேர்க்குறேன், பேத்திக்கு சேர்க்குறேன், இப்படியே ஜென்மத்துக்கு தீர்றான். நான் என்ன சொல்றேன்னா, ஆடு மாடு கொடுத்தா கனி ஊட்டி போட்டு அது சாகும் போது நான் சூத்துல பில்லி சரிக்கிட்டா சாவுதேன். அவன் வாழ்க்கை அவனு வாழ விடுங்க. அவன் பிறந்தான இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு வருவான். ஏன் 100 ரூபாய்க்கு போய் கல் மண்ணை சுமந்து கஞ்சி காசு குடிக்கிட்டான். இவனுக்கு இவன் சம்பாதிச்சு வைக்கிறான். இவன் வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு வச்சா அவன் வந்து குச்சி விட்டு வந்து ஏச்சிட்டு வச்சுக்கிறான். இது நம்மளுக்கு தேவையா? நீ வாழ்ந்துட்டு போன அவன் வாழ்க்கை அவன் வாழ்வான். எல்லாம் ஒரு நாளைக்கு போத்தான போறோம். படா சரிடா. பாடா டேய். உன் நகைச்சி மரணத்துல ஆடிக்கு பாட்டி இருக்கும் போது ஐயோ என்ன ஐயோ குடும்பமாயாது. நம்ம 2 பேர் மட்டுமா பிரிவு குத்துக்கிறான். இவனுக்கு தேவையா பிரிவு? ஆமா. அவன் அது அவனா ஐயோ. அப்போ நீங்களும் பிரிவு கொடுக்கல, நீங்களும் ஐயோ போடுங்க. ஐயோ அதான். ஆமா, நீ குத்திருப்ப. ஏய் ஆமா நடந்தது என்ன? சும்மா இருக்கிறவங்களும் கலாரி விட்டுக்கிறான். நீ சாரை வாங்கி கூட, நீ சாரை வாங்கி கூட. 10 நிமிஷம் செலவு பண்ண பாடு கிடையாது. ஐயோ உன் நகைச்சி வயசு வந்துக்கலாம். அட பாதி அவ்வளவு சந்தோஷமான செய்தி. இதுக்கு ஐயோ ஐயோ ஒப்பாரி. முன்ன பின்ன நான் வயசு வேணும்னு தான் எனக்கு தெரியும். முன்ன பின்னாடி அக்கா தங்கச்சி கூட பிறந்தா உனக்கு தெரியும். எப்படி தட்டடியா பசங்க வருமாடா கோபப்படாத. தளபதியாரே, இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும். ஏய், வீதிகள் தோறும் மாவிலை தோரணங்கள் அமைத்து மணிமேடை அமைத்து சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். அனைத்துமே உன் தலைமையில் தான் நடக்கணும். ஏன் தலைமையிலையா? பந்துல எங்க போடுவாங்க, சாப்பாடு சேர்த்து அடுப்பு எங்க வெட்டுவாங்க, அங்கதான் வரச்சன போறச்சன சார் போட்டு உட்காருமே, உட்காரச்சன சும்மா உட்காருமா, உட்காருமா, வாயில என்ன துப்பு போட்டு மென்னு நின்னு என் மூஞ்சி மேல துப்புவாங்க. துப்போம், வாயெல்லாம் ஒய்வு வரும். வரும். அது கூட பரவாயில்ல. வருஷம் பார்த்தனா பாத்ரூம் போவோம். அது எங்க பாலமாகுதோ அங்கதான் போவோம். சுச்சோ உச்சா சுச்சுடா உச்சடா சுச்சுடா. எனக்கு நல்லா உன்னுடைய முன்னிலையில் பொறுப்பில் குறிப்பாக சிறப்பான நாட்டியம் இருக்கணும். நடப்பது என்ன? ஓடு. ஒருவன் பொருளை கொண்டு வந்து வைக்கிற, கொண்டு வந்த பொருளை ஒருத்த உள்ள கொண்டு போய் வைக்கிற. என்ன காரணம்? எவ்வளவு ஜனம் வந்து போகுது, ஒண்ணு ஏத்து முட்டா ஏன் தாலி போட்டேன். பரவாயில்லடா, இது கூட பரவாயில்ல. எந்த விழாவாக இருந்தாலும் தொடங்குவதற்கு முன்பதாக விளக்கை ஏற்றி விழாவை தொடங்கணுமா. அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், விளக்கை ஏற்றி விழாவை தொடங்க வேண்டும். அப்படியாப்பட்ட வழுக்கி அமைக்கிற மொத்த எட்டினு விட்டு வழுக்க அமைச்சிருக்கீங்க. என்ன வழுக்கன்னு கேக்குறியா? என்ன கடை கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் தான் அமுச்சு வச்சுக்கிறேன். அப்புறமா ஏற்றுவாங்க. எப்ப தரலாம்? கேட்ட கொடுக்கல. ஏய், 2 லிட்டர் உள்ள வந்துச்சேன்னா நான் பார்க்கல, அதான் தான் அமுச்சுட்டேன். அட போய் அந்த வாஜார் பையன் எங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன் காட்டுறான். சரி உண்டாக இருக்குது. ஏழை எடுத்து தான் பார்ப்பாங்க. சரி விடு. விழாவை தொடங்குவதற்கு முன்பதாக விளக்கை ஏற்றணும், இது ரைட்டு. ஆனா பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வருகின்ற தாய்மார்கள் களத்திலே காமாட்சம்மை விளக்கு கொடுத்து, அம்மா இந்த விளக்கு ஏற்றுமான்னு முதல்ல சொல்றாங்க தாய்மார்களுக்கு. எதுக்குன்னு நீ சொல்லு, இவனுக்கு 501 ரூபாய் இப்ப ஏத்து கொடுக்குறான். ஒரு பொண்ணாட்டி வாய்த்தா இருக்குது ஜக்காத்தி மக்கள். அம்மா நீ கண்ணாடி போடுங்கிற வயசா இருந்த நீ சொல்லு.
வாய்ப்பு இல்லையா? எல்லாம் கொளுத்துனாங்க, நானும் கொளுத்துனேன் தானா? சூப்பர் என் தங்க நீ. எல்லா காட்டி போது விடு. ஏன்னா கோடி கணக்கில் கட்டி வச்சுக்கிறிய நீ. எல்லாம் வரும்போது அப்புறம் நான் விடு. எதற்காக நானே சொல்றேன் கேளு. இந்த விளக்கானது எப்படி பிரகாசிக்கின்றதோ அது போன்று இந்த குடும்பமாகப்பட்டது பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை விளக்கையே ஏற்ற சொல்றாங்க. இது முதல்ல வந்த உடனே என்ன பண்ற, மாமியார் என்று விளக்கு தூக்கி சேக்கல்ல போடுது, மச்சின மூத்தாரி எவனா இருந்தா அவனை தூக்கி தெருவில் போடுது, நாத்தனார் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களை தூக்கி பின்னாடி கடாசிது, 1/2 கிலோ 1 கிலோ கறி எடுத்தாந்து தொக்கா பேட்டி போட்டு வீட்டுக்காரன் வந்து உட்காந்து சாந்துக்கு நீச்சிக்கிட்டு தான் குடும்பம் பண்ணி தானே போதிப்பா. மனிதர்கள் நேசிக்க கற்றுக்கோ. பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரித்தால் நாளை ஒரு நாள் அந்த குருத்தோலை பழுக்கும். அப்ப தெரியும் உனக்கு இவங்களுடைய வலி வேதனை என்ன வேண்டும். இதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பமாகிவிட்ட விழா. அழைத்து வா இளவரசியோட. உனக்கு பகல்லையா பச்சை மாடு தெரியலையா? மத்த ராவல உனக்கு எருமாடு தெரிய போதா? நான் போய் கை பிடிக்கிறேன். நான் சொல்றது பொம்பளை. நீ கை பிடிச்சி பார்த்த உடனே ஒய்மையானுக்குதான் சொத்தோடானுக்குதான் பார்க்கத்தாலேமா உனக்கு பூச்சி பாக்க நான் எத்தனை கை பிடிச்சி பார்த்துருப்பேன். பூச்சி பார்த்துட்டு வரும்போது பையன் இதெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு கௌரவமா நினைச்சுக்கிறாங்க. இப்போ இது மாதிரி வேலை செய்யற ஆள் பொழுது பல நாள் பொழுது நினைக்க மாட்டான். இவங்க ஒரு பொறும்போக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த லப்பரை தைச்சிருக்கோம். உன்னால் தானே வச்சு எனக்கு நீ அவரும் சேர்ந்து பண்ற வேலை தானே அவ்வளவு தூரம். டேய் அழைத்து வா இளவரச வடை. நீ மேல வா சொல்ற. அவன் தான் பச்சை மாடாட்டம் போய்ங்கிறானா, நீ பால் ஊற்று கண்ணிட்டாட்டம் வாய் வச்சுன்னு போற. எங்க போற? என்ன எங்க வர? இங்க என்ன இது வர? ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் கொடுத்துட்டு போச்சுன்னா ஆரம்பமாக்கி விட்ட விழா. இளவரசிக்கு நிலம் வைக்கணும். 9 பெண்களை கூப்பிடா. 9 பொம்பளை வாங்கம்மா. அப்படி சொன்ன அப்படியே கூட ஒரு ஏற்கனவே பொண்ணு பச்சில் எதுனா ஒண்ணுனாக்கா அவுட்ல நான் போய் தோசிக்கணுமா இல்ல நான் போய் இறங்கிக்கணுமா? 30 வாட்டி கூப்பிட்டா கூட நல்லதுக்கு இது வராது. இந்த பழப்பாட்டுக்கு இது பாரு, ஒரு தாட்டி கூப்பிட்டாக்க போய் நின்றோம். இதுக்கு இங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஜவுடியால போய் கூப்பிட்டு வந்த வந்ததை வச்சாவா அப்படின்னு அது மாதிரி கஜா ஏற்கனவே பொச்சிடுற பொண்ணாட்டிங்க ஒரு மரியாதையா கூப்பிடா. மரியாதையா கூப்பிடு. மரியாதை ஏதுவாங்கம்மா. என்ன வரல இது வேடா மரியாதையா? மரியாதை சொன்னா கேட்டு அவங்க ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்க்கிறாங்க. சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க ஒரு டாமல் கட்டு வச்சு, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு, அது மேல ஒரு ஜாயிண்ட் பிட்டு வச்சு, அது மேல ஒரு 101 ரூபாய் வச்சு தரஞ்சால குப்புற 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 குப்புறா குப்புறா கேக்கலாம் கேக்கலாம். போற பெச்சட் 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 பெச்சட்
எல எல எலம்சா அதுக்கு முன்னாடி எல்லாம் மூட்டை காட்டுன்னு வருவாங்க மார்காய் மாசானா மாத்துல பேசிட்டு விக்கிறதுக்கு விக்கிறதுக்கு இப்ப வரது கிடையாது. இப்ப குறிகாரன் தான் வந்துங்கிறான் பழுகுன்னு விக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம குறிகார் மாதிரியா ஹாலியோ ஹாலியோ அதே மாதிரி தத்தாரி தாரி தாரி புள்ளி 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 இது ஜாதியா பையனுக்கு நான் அந்த வேலை சேர்த்து வந்துக்கிறேன். டேய் கூப்பிடுறா, டேய் தாலி ஆட்ட பையா கூப்பிடுறா. ஏன் வந்துருங்கம்மா? ஐயோ ஒண்ணுன்னா ஒத்தி ஜக்காத்தி மக்கா ஏனாமா என்ன அம்மா இப்படி பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்கள் தான் செய்யணும். இது ஒரு அவமானமா இருக்கக்கூடாதா? நீ தூக்கு மாதிரி நான் எப்படா சொன்னேன் அவமானமா நினைக்கிறவரா அப்படின்னியா? அதுக்கா அவமானத்துல மாட்டிக்காது வேணா இதுக்கு நம்ம போய் தூக்க மாட்டேன் அவனை செத்து போடுவான். அவமானத்துல போய் மாட்டிக்கிறேன் வேணா. சரி விடா நீ வைடா என்னத்த வைடா என்னடா உன்ன போராட்டமா போச்சா? எத்த சொன்னாலும் என்ன முச்சுன்னு பேசுங்கடா. நீ வைடா என்னத்த வைக்கணும் நிலங்கு வெயி இந்த பேச்சு வரல இப்ப வெயி சாட்டா நல்ல கை சுத்தம் பண்ணிட்டு வை. ஏன் கை சுத்தம் இது பொறுப்பாக்கா பாஞ்சு பேர் தண்ணி குடிக்கிற சொம்பிடாதே. பாரு தயவு செய்து சொல்றேன் இந்த சொம்பு யாத்துன்னு பார்த்து கொட்டா உள்ளே கடாச்சிட்டு போடுங்க. அந்த வீட்டுக்காரர் நான் என்னன்றேன்னா இதுல எப்பனா தண்ணி குடிக்கணும்னு கொஞ்சம் தண்ணி மொண்டிங்கன்னா இவன் பண்ண நுழை வேலை தான் உங்களுக்கு ஞாபகம். யாரு தெரியுமா சொம்பியா? யாத்தியா உனக்கு சாமான நல்லா எடுத்து வந்து கொடுத்தது யாரு? அதே தாவத்தான் சொம்பு. தண்ணி குடிச்சீங்கன்னா வாங்கி அடிப்பீங்க. ஏண்டா என்ன அவங்க ரெண்டு பேருமே சமைக்கிறாங்க. என்னாச்சு மானான்னு சொல்லிட்டாங்க. நல்ல கடுப்பார் போட்டு குத்து நல்ல மம்சத்து ஓடுங்க வாய் ஏட்டா தமிழ்நாட்டிலே கிடையாது இவன மாதிரி பாட்டு பாடுறாங்க. என்ன பண்ண குஞ்சு போச்சு அவள் தான்.
சொன்னேன் நான். அப்படி இல்ல எப்படியா துக்கு சில நேரம் தங்கி வரும் போது பக்கம் வரும் போது பாதியே கண்டு என் சோகம் என்னோடு நீ வச்சு நலுங்க செஞ்சு வர வச்சா எந்த வேலையை பெண்கள் செய்த அழகா இருக்குமோ அந்த வேலையை பெண்கள் செய்த மட்டும்தான் அழகா இருக்கும். ஓஹோ எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டலுங்கள்ல ஆண்கள் சமைக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா கையினால அள்ளி வைக்கிற அந்த கஞ்சிக்கு ஈடு இந்த உலகத்துல வேற ஒன்று கிடையவே கிடையாது. ஒத்துக்க முடியல? அதான உண்மை. அப்படி என்றால் அடைத்தோ மறுத்து விட்டார். அரண்மனையில் இருக்கும் பணி பெண்ணை கூப்பிடுறா. உன்ன மாதிரி ஆத்தி யாராலையும் எடுக்க முடியாது. சாமி ஆடுறாங்க போறாங்க கூட செய்ய முடியாதா இந்த வேலைய? என்ன காட்டு தெரியுமா? எந்த சரி வளர்ந்து அப்படியே கட்டி விடுறாங்க. அப்படின்னா சாமி ஊர் வந்தா என்ன பண்றாங்க? சாமியாரா ஆர்த்தியை தள்ளி விடுவாரு பூசாரி. அதான் 15 வயசுக்கு வந்துக்குது. காத்து கருப்பு வரக்கூடாதுன்னு நான் தள்ளி விட்டேன்.